சண்டே அதுமா செம்ம ஹாப்பனிங்காக இருக்கணும்னு சொல்லி பசங்களோட வெளில வந்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. இல்லை அந்த 2 பேர் இருக்கானுங்க. சரி, ஈவினிங் ஆயிடுச்சு, என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் நம்ம பிரதர் வந்து வாங்களேன் எல்லாரும் ஃபேப்க்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கும் நெக்ஸ்ட் எந்த ஒரு பிளானும் இல்லாதனால நான் அவளுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமா இவர் தான் நம்ம தம்பி லோகிஜி. இவர் ஒரு காலத்துல பெரிய ஆன்மீகவாதியா இருந்தவர். அப்படியே ஃபன்னா ஒரு வாக்கிங்லேயே போய் ஃபேபை ரீச் ஆகி உள்ள போனா இந்த போட்டோ இதுல இருக்க கேக் அண்ட் காஃபி செம்மையா இருந்தனால அதையே நாங்களும் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் வர வரைக்கும் நம்ம பசங்க என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா ஒருத்தி என்னடானா டென்ஷனா லைவ் ஸ்கோர் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம லோகிஜி ஃபைனலி சாப்பிட்டு சக் 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 சக்னு 3 போட்டோ எடுத்துட்டு ஃபேப்ல இருந்து வெளில வந்து ப்ரோக்கு டிஷர்ட் வாங்குறதுக்காக இங்கன்னு இருக்க ஸ்ரீயானிக்கு போனோம். பட் போனது கேங்கோடங்கிறதுனால எதுக்கு போனோங்கிறதே மறந்து கடைசியா ட்ரெஸ்ஸை வாங்கிட்டோம். அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு ஆர்பிகோ கூட நுழைஞ்சி எந்த ஃப்ளேவர் செலக்ட் பண்ணுங்கிற கன்ஃபியூஷனில் நடந்த டிஸ்கஷனில் ஃபைனல் ரிசல்ட்டாக வந்தது ஐஸ்கிரீம் வாங்குறது கேன்சல். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஸ்பைசியாக ஏதாவது எடுப்போம்னு சொல்லி ஒரு கோக் எடுத்துட்டு அப்படியே வெளில வந்து தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஆப்போசிட்ல இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் கோர்ட்ல சப்மெரின் ஆர்டர் பண்ணி அவளை ரெடி பண்ண காட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? ஃபைனலி சாப்பிட்டு பில் எல்லாம் பே பண்ணிட்டு வீட்டுக்கு ஃபன்னா நடைய கட்டணும். இப்படித்தான் என்னோட சண்டேவும் பாய்ஸோட செம்மையா போச்சு. ஸோ இன்னொரு சூப்பரான பிளாக்ல சந்திக்கிறேன். பாய்.